ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரோட்டு கடையில் பண்ணக்கூடிய ஒரு சட்னி. இட்லிக்கு தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஐட்டத்தை எல்லாம் சேர்த்துக்கிடணும். இதுக்கு ஒரு 3 தக்காளி, 15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிண்டி விட்டுருங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அந்த மசாலாவோட இது மட்டும் இது பண்ணுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, நமக்கு வந்து தேவையான அளவு தண்ணி மட்டும் எடுத்து அந்த வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வந்து ஒரு 3-4 விசில் விட்டுருங்க. நல்லா குழஞ்சிரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நல்லா குழஞ்சதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து கரண்டியை விட்டு இப்படி கிண்டி விட்டால் போதும். அதுவே வந்து மசிஞ்சிரும். நமக்கு அப்படியே ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அண்ட் நம்ம டெய்லியும் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் புதினா சட்னி இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கூட 4 இட்லி சாப்பிடுவாங்க. நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் என்னோடய அவுட்புட் இது தான். இதுக்கப்புறம் நல்லா கரண்டியை வச்சு கிண்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் கூட போதும். நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து கலக்கி ஊற்றிட்டேன். லாஸ்ட்டு ஃபைனலாக ஊற்றணும். ஊற்றிட்டு அதையும் கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஏன்னா அந்த பச்சை வாடை போகணும். அதுக்காண்டி போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கைப்பிடி அளவு லைட்டாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூக்கி போட்டுட்டு இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டுறணும். விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அது பெசாட்டி வெந்துட்டுருக்கும். நம்ம பெசாட்டி நம்ம வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட குழம்பு ரெடி. இது குழந்தைங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.